ஏமா ஏன் அக்கா புருஷன் ஏன் அக்கா பிள்ளைங்கன்னு எப்ப பார்த்தாலும் அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருப்பியே, அவங்கெல்லாம் நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அவங்க கொடுத்த மரியாதைக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிடுமா. சக்தி வேணாம் பெரியம்மா, எதுவும் சொல்லாதீங்க. எங்களுக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை. இல்லாதவங்கள எப்பவுமே திருடங்களா தானே இந்த உலகம் பார்க்கும். நீங்க மட்டும் எப்படி அதுல விதிவிலக்கா இருக்க முடியும்? இருந்தாலும் நாங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு ஒரு வார்த்தையாவது பேசியிருந்திருக்கலாம். சாரிண்ண, எங்களால உன் கல்யாணத்துல தேவையில்லாத பிரச்சனை, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீ சங்கடப்படுற மாதிரி ஆயிடுச்சு. சாரிண்ண. சக்தி, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. பாவம், நீ என்ன செய்வ? இங்க இருக்கிற பெரியவங்களே பேசாம அமைதி ஆயிட்டப்போ பாவம் நீ என்ன பண்ணுவ? கங்க்ராட்ஸ் அண்ணி. நடந்ததை மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். சாரி ஆண்டி, இங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ரொம்ப கிரேட் சிவா. விளையாட்டுத்தனமா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சரியான நேரத்துல என்ன பழி வாங்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் பயங்கரமான திருடியா? நீங்க நான் பேக்ல இருந்து நகை எடுக்கிறத மட்டும்தான் நான் பார்த்தீங்க. ஆனா எதுக்கு நான் அந்த பேக் எடுத்தேன்னு சொல்ல வந்தத நீங்க கேட்க தயாராவே இல்லை. ஒரு நிமிஷம் நான் சொல்ல வந்தத நீங்க கேட்டிருந்திருக்கலாம். அந்த பேக் வச்சிருந்தவங்க கூட என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு தான் என் மேல கோவம் இருக்கே. எப்படியாவது என்ன பழி வாங்கணும் அந்த ஆத்திரத்துல தானே என்ன ஏதுன்னு விசாரிக்காம என்ன திருடின்னு சொன்னீங்க. அந்த சிச்சுவேஷன்ல என் இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. என்னமோ அது பெரிய குற்றம் மாதிரி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க. யாருக்கு தெரியாம ஒரு பேக் எடுத்துட்டு போனா திருடிட்டு போனதா தான் நினைப்பாங்க. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நான் இல்ல, யாரா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்க அவங்க லிமிட்ல இருந்தா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நீதான். வேற யாரும் கிடையாது. அதை விட்டுட்டு மத்தவங்களை குத்தம் சொல்லிட்டு இருக்க. கரெக்டா சொன்னீங்க சார். எனக்கு நல்லா புத்தியில உரைக்கிற மாதிரி சொன்னீங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன்.
கோதாவரி, வேண்டக்கா, வேண்டாம். நான் உன் தங்கச்சின்னு சொல்றதுக்கு அருகதை இல்லாதவ. நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நாங்க எங்கேயோ இருக்கோம். போதும்க்கா, எங்களுக்கு கிடைச்ச மரியாதை எல்லாம் போதும். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட எங்களால இங்க இருக்க முடியாது. மா, என்னம்மா பால் பங்குறது கூட தெரியாம நீ இன்னும் கல்யாண மண்டபத்துல நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லடி, ஹலோ, நான் சுஜாதா பேசுறேன். கோதாவரி, கோதாவரி. அம்மா, அப்பா கூப்பிடுறாருமா. யாருங்க? உங்க அக்கா. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? போனை கொடுங்க. அந்த ஐஸ்வர்யா மண்டபத்துல எல்லார் முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்தும் போது பார்த்துட்டு சும்மா தானே இருந்தா? இப்ப என்னவா போன் பண்றாளா? போனு ஹலோ கோதாவரி, தயவு செஞ்சு போனை வச்சிடாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்னடி என் தங்கச்சி பொண்ணுங்களை என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? கடைசியில நீ நினைச்சத சாதிச்சிட்டல. இனி கோதாவரி என் மூச்சில கூட முழிக்க மாட்டா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானடி? என்னத்துக்கு தான் இப்படி தலைக்கீழ ஆடிட்டு இருக்கியோ தெரியல. அந்த பிள்ளைங்களோட மூஞ்ச பாத்தியா நேத்து? பாவம் அவங்க. உனக்கு நான் முக்கியம் இல்ல, அவங்க தானே முக்கியம். அன்னைக்கு நான் அவமானப்பட்டதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. அவங்கள போய் பாவம்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதானடி. அவங்க வந்ததுல இருந்து மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தானே திரிஞ்சிட்டு இருந்த. அப்படி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க உனக்கு? ஏன் அவங்கள கண்டா உனக்கு பிடிக்கல? ஏன் பிடிக்கலனா, அந்த சமையல்கார ஃபேமிலி வந்ததுல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன எவ்வளவு கேவலமா பார்த்தாங்க தெரியுமா? நீ என்னமோ எல்லாத்தையும் அவங்க தான் முன்னாடி நின்னு செய்யணும்னு கூட்டிட்டு வந்து நடு சபையில நிக்க வச்சுட்ட. அந்த பிச்சைக்கார ஃபேமிலி பக்கத்துல நிக்க எனக்கு எவ்வளவு கூச்சமா இருந்தது தெரியுமா? ஏண்டி நீ என் வயித்துல தான் பிறந்தியா? யார்கிட்ட இருந்தடி இப்படி உனக்கு ஒரு கேடு கட்ட புத்தி வந்துச்சு? எல்லாம் உன்கிட்ட இருந்துதான்.
இதெல்லாம் ஓ தப்புமா. என்ன ஏன் இப்படி வளர்த்த? ஒண்ணு நமக்கு வசதி வந்ததுமே நீ அவங்கள கட் பண்ணி விட்டுருக்கணும். இல்ல என்ன அவங்க ரேஞ்சுக்கே ரொம்ப லோக்கலா வளர்த்திருக்கணும். என்ன ரொம்ப சஃபஸ்டிகேட்டடா வளர்த்து சொசைட்டில பெரிய பெரிய ஆளுங்களோட பழக வச்சு வளர்த்துட்ட. இப்போ அந்த பிச்சைக்கார கும்பலோட மிங்கிளாக சொன்னா என்னால எப்படி மிங்கிளாக முடியும்? இப்போ என்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே பணக்காரங்க, சொசைட்டில அந்தஸ்து உள்ளவங்க. அவங்க கிட்ட போய் இது என் சித்தி, இது என் சிஸ்டர்ஸ் என்னால சொல்ல முடியாது. உனக்கு அவங்க முக்கியம்னா நீ அவங்க கூட தனியா போய் கொஞ்சி கொலாவிக்கோ. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு, அதுவும் நான் இருக்கிற இடத்துக்கு அவங்கள வர சொல்லாத. அப்படி மீறி வந்தா இப்படிதான் அசிங்கப்பட்டு போக வேண்டியது இருக்கும். அப்போ நேத்து அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பணும்னுதான் வேணும்னே அவங்க மேல பழிய போட்டு அனுப்புனியா? சொல்லிடி, எதுக்கடி போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொன்ன? அவங்கள அசிங்கப்படுத்தணும் தானே? கடைசில நீ தாண்டி அசிங்கப்பட்டு போன. எல்லாரும் உன்னதான் கேவலமா பார்த்தாங்க. சரி, மண்டபத்துல என்ன நடந்துச்சுன்னு மரியாதையா சொல்லு. உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், சொல்லு. கேட்டுக்கிட்டே இருக்க, மரியாதை இல்லாம முகத்தை திருப்பிக்கிட்டா நிக்கிற? உன்ன என் பொண்ணு மேல கை வச்ச கொன்னுடுவேன். என்னங்க இவ பேசுற பேச்சுக்கும் நேத்து இவ செஞ்ச வேலைக்கும் இவ்வளவுதாங்க கொன்னு போடணும்? அடச்சி வாய மூடுறி. ஏங்க நீங்களும் பாத்துட்டு தானே இருந்தீங்க. இவளால கோதாவரி அவ பொண்ணுங்களும் எவ்வளவு வேதனைப்பட்டு அங்கிருந்து போனாங்க. இப்ப நான் போன் பண்ணா கோதாவரி என் கூட போன்ல கூட பேச பிடிக்காம போனை கட் பண்றா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லாம் இவளாலதான். யாரோ ஒருத்தர் கோவப்பட்டா என் பொண்ணு மேல கை நீட்டுவியா? நீங்க என்னங்க பேசுறீங்க? அவ யாரோ இல்லங்க, என் கூட பிறந்த தங்கச்சி. உனக்கு உன் தங்கச்சி முக்கியம்னா எனக்கு என் பொண்ணு தாண்டி முக்கியம். என் பொண்ணு மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. இவ எனக்கும் பொண்ணுதாங்க, அத மறந்துடாதீங்க. இவ தப்பு பண்ணா கண்டிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இவ தப்பு பண்ணா எதை வச்சு சொல்ற? இவ தப்பு பண்ணலனா நேத்து என்ன நடந்ததுன்னு அவளையே சொல்ல சொல்லுங்க. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லுடி. அத தெரிஞ்சிட்டு நீ என்னடி பண்ண போற? முதல்ல இங்க இருந்து போ. போன்னு சொல்றேன்ல. கிளம்பு சுஜாதா. அம்மாடி, நேத்து உனக்கு பிடிக்காது ஏதோ நடந்துட்டு மட்டும் தெரியுது. ஆனா என்னன்னு எனக்கு தெரியலம்மா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் பரவாயில்லம்மா, அப்பா கிட்ட சொல்லு. ஐயோ, ஏமா அழுவுற? அப்பா கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருமா. ஆனா எதுக்காக நீ அழக்கூடாதுமா. அப்பாவால் அது எப்பயுமே தாங்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. உனக்கு எதுனாலும் அப்பா இருக்கேன். உனக்காக எது வேணாலும் அப்பா செய்வேன். அதை மட்டும் நீ என்னைக்கு மறந்துடாத, சரியா? ஹலோ. அம்மா மீனாட்சி, உனக்கு தான்மா ஃபோனு. எனக்கா? ஹலோ. ஹலோ மீனாட்சி, நான் சுந்தர் பேசுறேன். அப்படியே உங்க லெஃப்ட்ல ஒரு ஆட்டோ நிக்குது பாருங்க, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பாருங்க. ஹாய் மீனாட்சி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வர முடியுமா? எங்க எங்க நில்லுங்க ப்ளீஸ், கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஏங்க, ஒரு ரிலேஷனை ரோட்ல பார்த்தா ஒரு ஹாய் எவ்வளோ சொல்லி நல்லா விசாரிக்க மாட்டீங்களா? ஏங்க, ஒரு ஃபன்னுக்காக தான் மளிகை கடை போர்டில் இருக்க நம்பரை பார்த்து உங்களுக்கு கால் பண்ணாங்க. நான்
பண்ணது உங்களுக்கு பிடிக்கலன்னா எத்தனை தடவை வேணா சாரி கேட்டுக்கிறேங்க. தயவு செஞ்சு நின்று பேசிட்டு போங்க. ஃபன். உங்களுக்கு எல்லாமே ஃபன் தானே? இல்லைங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நாங்க அசிங்கப்பட்டுட்டோமே, அதுவே எங்களுக்கு போதும். ஏங்க அங்க நடந்ததுக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம்? அது அந்த ஐஸ்வர்யா பண்ண தப்புங்க. உங்க அண்ணன் தானே என் தங்கச்சியை திருடின்னு சொன்னாரு. ஏங்க அவனுக்கெல்லாம் பேசவே தெரியாதுங்க. அவன் சீரியஸா பேசினாலே நாங்கெல்லாம் காமெடின்னு சொல்லி சிரிப்போங்க. தயவு செஞ்சு அவன் பேசுனதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. உங்க அண்ணன் பேசுறது உங்களுக்கு பெருசா தெரியல. அவமானப்பட்டது நாங்க தானே, எங்களுக்கு தானே வலிக்கும். ஏங்க நான் அப்படி சொல்லலைங்க. ரொம்ப நொந்து போயிருக்கோம். ப்ளீஸ் விட்டுருங்க. என்னங்க நடந்ததுல ஏன் தப்பு என்னங்க இருக்கு? என்கிட்ட எங்க பேசாம இருக்கீங்க? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அது பேசி வளர்த்து அது இன்னும் பெரிய தப்பாயிடக்கூடாதுல்ல? புரியல. உங்களுக்கு புரியாமலே இருக்கட்டும். ஏங்க எதுக்குங்க முடிஞ்சு போனதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அதை விடுங்க. இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா, கல்யாணம் தண்ணிக்கே தெரிஞ்சிருச்சு என் லிமிட் என்ன, நான் எதுக்கு ஆசைப்படணும்னு. பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது சரியில்லை. தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா எனக்கு தான் கெட்ட பேரு. தயவு செஞ்சு இனிமே என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. greeting card ஒர்க் அவுட் ஆகலையே. வாஸ்து சரியில்லை. கொடுத்த இடம் தான் தப்பா இருக்கு. இடத்த மாத்தி பார்ப்போம். எதுக்கு இந்த காணிக்க? பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகணும் தானே? அதுக்கு இல்லைங்க, அன்னைக்கு நகை காணாம போச்சுன்னதும் எனக்கு உயிரே போயிடுச்சு. அந்த நகை கிடைச்சிருச்சுன்னா மாங்காடு அம்மனுக்கு காணிக்க தரேன்னு வேண்டியிருந்தேன். அதுக்கு தான் முடிஞ்சு வச்சேன். இதுக்கு தான் மத்தவங்க கிட்ட நகைலாம் வாங்காதீங்கன்னு சொல்றது. எங்க கேக்குறீங்க? அது இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தியா? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் என்னத்தங்க கண்டேன்? அந்த நகை மட்டும் கிடைக்காம போயிருந்துச்சு, அந்த அவமானத்தை என்னால தாங்கி இருக்கவே முடியாது. குடும்பத்தோட தற்கொலை பண்ணிருப்பேன். ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுல்ல, விடு. நீ வேண கடவுளோ இல்ல நாம செஞ்ச நல்லதோ நீங்க தப்பு பண்ணல நிரூபிச்சிடுச்சுல்ல. இனிமே அதை பத்தி நினைக்காத, விடு. இல்லீங்க, அங்க நடந்த எதுவுமே இப்ப வரைக்கும் ஒண்ணுமே புரியல. அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. எல்லா விஷயமும் சக்திக்கு தெரிஞ்சிருக்கும். சக்தி, சக்தி. என்னம்மா? உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். இருந்த மன கஷ்டத்துல எல்லாமே மறந்து போச்சு. நீதான் எல்லாத்தையும் மறந்துடுவியே. விளையாடாதரி. அன்னைக்கு நகைய நாம தான் திருடணும்னு ஐஸ்வர்யா போலீஸ் கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் நீ அவளை உள்ள கூட்டிக்கிட்டு போன. திரும்ப வந்ததும் இல்ல என் மேலதான் தப்புன்னு அவ சொன்னா. உள்ள என்ன நடந்தது? அவையே முதல்ல நாம திருடணும்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்தி சொன்னா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சக்தி. மா, நம்ம மேல தப்பு இல்லன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல்லம்மா. இப்ப எதுக்கு அதெல்லாம்? விடுமா. சக்தி, அங்க பெரியம்மா பெரியப்பா சம்மந்தி வீட்டுக்காரங்களா இருந்தாங்க. அதனால அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லாம இருந்திருப்ப. இங்க நாம மட்டும் தானே இருக்கோம். இப்ப சொல்றதுக்கு என்ன? அத பத்தி இப்போ பேசுறது தேவையில்லாத விஷயம்க்கா. ஏம்மா, யார் எடுத்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியணும்லம்மா. சொல்லுமா. எதுக்குமா மறைக்கிற? ஏன்னா அந்த நகையை திருடினது ஐஸ்வர்யா தான்ப்பா. ஐஸ்வர்யாவா? ஆமா. எதுக்குடி? அவங்க அந்தஸ்துக்கு நாம இல்லையாங்க்கா. அதனால நம்ம கல்யாணத்துக்கு வந்தது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால எப்படியாவது நம்மள அவமானப்படுத்தி வெளியில அனுப்பணும்னு திட்டம் போட்டு அப்படி பண்ணிருக்கா. சரி, ஐஸ்வர்யா தான் திருடினான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நல்ல மனசுள்ள ஒருத்தரால தான் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சது. நல்ல மனசு
என்ன சொல்ல வருத்துற? யார் அது? சக்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஐஸ்வர்யா உங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் மிரட்டினதை பார்த்தேங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நான் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வந்தேங்க. அப்போ ஐஸ்வர்யா மட்டும் தனியாக நீங்கள் தங்கியிருந்த ரூம் பக்கம் அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு பதுங்கி பதுங்கி போயிட்டு இருந்தாங்க. எல்லார்கிட்டையும் காட்டி ஐஸ்வர்யா பண்ண தப்ப நானே சொல்லியிருக்க முடியும். ஆனால் தாரிணி அந்த வீட்டுக்கு தான் மருமகளாக போக போகிறா. என் மேல இருக்க கோவத்தை வச்சு தாரிணி லைஃப்பில் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது என் ஸ்பேர் மொபைல் தான். இதில் தான் அந்த வீடியோ இருக்குது. இதை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. இதை வச்சு உங்கள் ஃபேமிலி அவமானப்படாமல் காப்பாற்றிக்கோங்க. இந்தாங்க. இதுதான் நடந்தது. அந்த சமயத்துல மட்டும் அவர் வரல, நாமெல்லாம் அவமானப்பட்டு தான் நின்று இருக்கணும். ஆமா சக்தி, இப்ப கூட அங்க நடந்ததெல்லாம் நினைச்சா மனசெல்லாம் பதறுது. அந்த தம்பி தான் நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்கு.